தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel kinsonfleek. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேபி ஜானோட ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுதான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எஸ், நமக்கு இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். தமிழ்ல வந்து தெரின்ற மூவியை ரீமேக் பண்ணி தான் இப்போ ஹிந்தியில பேபி ஜான் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த விஷுவல்ஸ் ஆகட்டும், பாட்டாகட்டும், எல்லாமே நமக்கு ஒரு ரொம்ப புதுசா நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஸோ நாங்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிருக்கோம் இந்த ட்ரெய்லர் பார்க்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்க ஆல்ல போட்டீங்கன்னா எங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். So let's get into the video. सोचो कि तुम एक गाड़ी में जा रही हो और रास्ते पर एक भैंस बैठी है. छोटी वाली या मोटी वाली? अगर तुमने प्यार से वो भैंस को बोला हटो, क्या वो हटेगा? नहीं हटेगा. अच्छों के लिए वो भगवान, बुरे लोगों के लिए हैवान. उसका नाम Wow. Hey. मैं तुम्हें बेबी बुलाती हूँ. बेबी. लड़कियों के लिए तो आप सेलिब्रिटी हो. रिलेशन में प्यार होना चाहिए, फीलिंग्स का गुबार होना चाहिए. बिल्कुल सही है सर. क्या है ना भैया, भैया दिखते तो इतने भोले भाले हो और बच्चों को वायलेंस सिखाते हो. वायलेंस? आनंद, परम आनंद. किसके அங்க ப்ரூட்டலான வில்லனா இருக்காரு. जान, ये सत्यवर्मा. भारत में 33,000 रिपोर्ट रेप केसेस की दर्ज हुई है. वो बेचारा लड़की का बाप अपनी बेटी के बारे में सोच सोच के आखिरी दम तक घुट के मरेगा. ये हाल है हमारे देश का. तुम्हारा ये सुपर हीरो बन के घूमना इस शहर के लिए अच्छा होगा, हमारी फैमिली के लिए नहीं. लाखों में एक बार ऐसा होता है जो मरने से इनकार कर देता है. वो खुद को तोड़कर पुराने पंख छोड़कर इंतजार करता है. और अब जब वो नई उड़ान भरता है तो वो अपनी भूख मिटाने के लिए शिकार नहीं करता, वो दुनिया को अपनी ताकत दिखाता है. மியூசிக் சீரியஸா பயங்கரமா இருக்கு. Wow. Action lah. Hey. wow. अब्बा, छू के दिखा मेरी बेटी को. நல்லா அந்த பீட் நல்லா இருக்குல்ல. Merry Christmas. Merry Christmas. Oh. Very nice. சூப்பர். ஸோ இதில் சர்ப்ரைஸே என்னென்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சல்மான் கான் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் மேரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்கிறது அவர் தான் நினைக்கிறேன். அவர் வாய்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக அவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட் கண்ணு மட்டும் தான் காமிக்கிறாங்க. அந்த கண்ணு பார்க்குறப்போ எனக்கு வந்து சல்மான் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. உனக்கு எப்படி தெரிஞ்சுதா? உனக்கு தெரியல. மேபி இன்னொரு தடவை பார்க்குறோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சல்மான் லாஸ்ட்டு அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் கிடையாது. ஸோ அந்த கண்ணில் அந்த கிளியும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்க்குறப்போ சல்மான் மாதிரி தான் தெரிஞ்சது. ஸோ ஏதோ ஒரு படத்துலேருந்து உள்ள சல்மானை கொண்டு வராங்களா, இல்லை இந்த ஸ்டோரியிலேயே வந்து பார்த்தோன்னா சல்மான் இருக்காரா அப்படிங்கிறது தெரில. நாங்கள் மைபி தப்பாக கூட இருக்கலாம். இது எங்களோட பார்க்குறப்ப எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அண்ட் டீசர் ஓவராலாக ட்ரெய்லர் ஓவராலாக பார்க்குறப்போ வந்து பார்த்தோன்னா சீரியஸாக செம்மையாக இருந்தது. அண்ட் ஆல்சோ அதில் அந்த குழந்தை ஃபாதர் அண்ட் டாட்டர் அந்த லவ்வும் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ கீர்த்தி சுரேஷ் அண்ட் வருண் அவங்க ரெண்டு பேர்த்தோட லவ்வும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீன் தான் காமிச்சாங்க. பட் ஸ்டில் அதை வந்து நம்மளால அதை நம்மளுக்கு பார்க்க முடிஞ்சுது. அண்ட் நம்மளுக்கு ஓவராலாக தெரிய எப்படி இருக்கும்னு தெரிஞ்சனால இது பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு சீன்ஸ் காமிக்கிறப்போ ஓகே இதெல்லாம் இங்கெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுது. பட் இதில் வில்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே ப்ரூட்டலாக இருக்காருன்னு நினைக்கிறேன்.
நமக்கு தெரியல இருந்த வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ப்ரூட்டலாக இல்லை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டயலாக் பேசிட்டு பட் அவரோட அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லையோ அவர் பண்ணுற செயலியோ தான் கொஞ்சம் இந்த ப்ரூட்டாலிட்டி இருந்திருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வயலன்ஸாக வேற லெவலில் இறங்கி செய்கிறாரு அந்த வில்லன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் புதுசாக இருக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், மியூசிக் அதுவும் கடைசியில் அந்த பீட்டோட சேர்ந்து வந்தது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செமையாக இருந்தது. அண்ட் வருண் அவரோட விஷுவலா அவர் ஒவ்வொரு சீன்லயுமே ரொம்ப அழகா இருந்தாரு பாக்குறதுக்கு. அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ்ல எல்லாம் சூப்பராவே ஆக்ஷனுக்கு சீரியஸா பஞ்சமே இல்ல நினைக்கிறேன். எல்லா விதமான ஆக்ஷனும் இருக்கு. அதுவும் ஒரு கட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவரோட ஆக்ஷன் சீக்வென்ஸை மட்டும் எடுத்து காமிச்சிருப்பாங்க. அந்த ட்ரெய்லர் கட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் தெரி பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ஆப்வியஸா நமக்கு ஸ்டோரி தெரியும். பட் ஸ்டில் இது பாக்குறப்ப கொஞ்சம் புதுசா தான் இருந்துச்சு. நமக்கு வந்து சில விஷயங்கள்ல புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. ஆமா, ஒரு சில அந்த வில்லன் இதெல்லாம் 2-3 காட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இந்த மூவி பார்க்குறப்ப நமக்கு என்ன நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் சல்மான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுவே பெரிய சர்ப்ரைஸு. ஸோ அவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் எங்கே கொண்டு வந்து ஃபிட் பண்ண போகிறாங்க, எப்படி அவருக்கு ஒரு ஸ்டோரி லைன் கொண்டு வர போகிறாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு படத்துலேருந்து அவர் உள்ளே கொண்டு வராங்களா அப்படின்னு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஹிந்தி மூவிஸில் இருக்கிற ஒரு இதுதான். ஸோ வேறு மூவிஸ்லேருந்து அந்த ஹீரோஸை உள்ளே கொண்டு வந்து சப்போர்ட்டிவாக கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கிறிஸ்மஸ் கண்டிப்பாக நமக்கு வந்து இது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி நண்பன் 3 Idiots வந்து ரீமேக் பண்ணியிருப்பாங்க. அந்த மூவி வந்து இனிஷியலாக நான் வந்து ஆல்ரெடி 3 Idiots பார்த்துட்டேன். ஸோ எனக்கு அந்த மூவி வந்து எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இனிஷியலாக எனக்கு அந்த மூவி பார்க்கணும்னு தோணல, மெதுவாக பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறப்ப தான் ஐயோ இந்த படத்தை முன்னாடியே பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த படம் எந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணுமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நமக்கு இந்த விஜய் படமும் நம்ம என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்க போகுதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா தெரியும் நம்ம எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குற அளவுக்கு இல்லாமல் ரெண்டுமே என்ன சொல்கிறது தூக்கி காட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தளபதியோட ஆக்டிங் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பராக இருக்கும். அவரோட டான்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், அவர் அவர் குழந்தை கூட பண்ணுற அந்த குறும்புத்தனமாக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ சமந்தா கூட இருக்கிற அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சீரியஸாக சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரீப்ளேஸே பண்ணவே முடியாது. பட் நம்ம கம்பேரிஷன் வந்து தூக்கி போட்டுட்டு ஸோ இது இன்னொரு மூவி இன்னொரு லாங்குவேஜில் ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வருணுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேரக்டருக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. அவரோட 2 கேரக்டர், அந்த பேபி ஜானர் கேரக்டராக இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ அந்த போலீஸ் அந்த கெட்டப்பா இருக்கட்டும், எல்லாமே சீரியஸா சூப்பரா இருந்தது. சத்யவர்மா, ஜான் ஆர் சத்யவர்மா அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஆஸ் எ மூவி ஆஸ் எ ஒரு ரீமேக்காக பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக நிறைய விஷயத்த புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சது. ஸோ நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம், என்ன புதுசாக அதில் ட்ரை பண்ணியிருக்காங்க, இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கறதுல நாங்கள் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். ஸோ நீங்கள் இதை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அந்த பாப்பா ஜாரா அந்த பேபி கூட ரொம்ப க்யூட்டாக இருந்தா. அந்த பாப்பா ரொம்ப குட்டி பாப்பா தான். இதுக்கு முன்னாடி 2-3 மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சீக்வன்ஸாக அந்த பாப்பா பண்ணியிருக்கு. இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் லாங் ஃப்ளெட்ஜ்டு ஒரு மூவின்னு நினைக்கிறேன். அண்ட் டயலாக்ஸ் எல்லாமே ஒரு காமிச்ச வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எஸ். ஸோ ஓவராலாக இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ எங்கள் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் ரிப்போர்ட்டில் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஆலில் வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் போகிற வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் தட்ஸ் இட். Thank you. Bye bye.